நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி. பிரதமரோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் காணொலிய வச்சு செய்யறாங்க மக்கள். फ्रेंड्स विद्यार्थियों के भविष्य के लिए பிஜேபி அரசை பிரதமர் மோடியை ஆட்டி படைத்திருக்கிறதுங்கிறது மாற்று கருத்தே இல்லை. உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய் வரேண்டா அப்படின்பாரு எதற்கு எடுத்தாலும். உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய் எங்கடா? நண்பாசையும் நண்பீசையும் நீங்க போலீஸ் வச்சுதான் மிரட்டுவீங்களா? ஊராம் வீட்டு நெய் எடுத்து உங்க வீட்டுக்கு பாயசம் பண்ணாதீங்க அப்படின்னு இவர் தான் சொன்னாரு. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரின் வரிப்பணத்தையும் எடுத்து இவர் ஒருவர் உட்காருவதற்கு அவ்வளவு பெரிய மாளிகை போன்ற ஒரு அறை தேவையா? நம்முடைய முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் மிக அதிகமாக வாயில் போட்டு ஒட்டி கொள்கிறார் பிளாஸ்டரை. விஜய், நீங்க சிஎம் போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் மேம். வணக்கம்மா. நீட் வினாத்தால ஏற்பட்டிருக்கக்கூடிய முறைகேடுகளை எதிர்த்து இந்தியா முழுக்க மாணவர்கள் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. இப்போ தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணியிருந்தாரு. இப்போ சிறப்பு குழு ஒன்று அமைச்சிருக்கிறதா மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் போதுமானதா இருக்குமா நீட் குளறுபடிகளுக்கு? முதல்ல இது காலம் தாமதிக்கப்பட்ட, ரொம்பவும் காலதாமதமான நீதின்னு நான் நினைக்கிறேன். டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் டினைட் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல. இது 2017 இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இவ்வளோ மாணவர்கள், நம்முடைய வீட்டு குழந்தைகள் மரணம் அடைந்திருக்கிறார்கள், தற்கொலை செய்திருக்கிறார்கள், அந்த மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் அந்தந்த நேரத்தில் காணொலியாகவும் வெளிவருது, பத்திரிகை செய்தியாகவும் வருது, ஊடகத்துலேயும் பேசப்படுது. இது எதுவுமே பிரதமருக்கு தெரியாதா? இது நாள் வரைக்கும் அவர் பேப்பரே படிக்கலையா? டிவி நியூஸ் பார்க்கலையா? ரீல்ஸ் பார்க்கலையா? சோஷியல் மீடியா பார்க்கலையா? இப்போ மட்டும் வந்திருந்துட்டு இன்ஸ்டாவில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு தப்பாக ஃப்ரேம் வச்சு பேசுகிறாரு நைட்டு 11:58 அப்படிங்கும்போது, இப்போ உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இதை பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராமில் தான் இந்த குழந்தைகள் இருக்காங்கங்கிறனால இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க. ஆனால் இப்போது நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு தாத்தா, ஃப்ரெண்ட்ஸுன்றீங்க. அந்த வீடியோ கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் போயிடுச்சுன்னு அந்த பிஜேபிக்காரங்க, சங்கிகள், இந்துத்வாக்காரங்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு. உங்களுக்கு இது புரியவே இல்லையா? உங்களை என்ன வார்த்தை சொல்லி திட்டுறதுன்னு எங்களுக்கு தெரியல. பிரதமரோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் காணொலியை வச்சு செய்கிறாங்க மக்கள், இளைஞர்கள். என்னெல்லாம் கிண்டல் பண்ண முடியுமோ கிண்டல் பண்ணுறாங்க. அந்த இன்ஸ்டா ரீலில் கூட நேரடியாக அவர் பேசலை. எதிரில் உட்காந்து யாரோ காமிக்கிறாங்க ஸ்கிரிப்டை, அதை படிக்கிறாரு அப்படின்னு அவரோட கண்ணுக்குள்ளே ஜூம் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை எடுத்துடுற அளவுக்கு இளைஞர்கள் வல்லமை வாய்ந்தவர்களாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு குழு அமைக்கிறேன், அதெல்லாம் தேர்வு சீர்திருத்தம் பண்ணுறேன், 10 கோடிக்கு அபராதம், 10 கோடி அபராதம், இவ்வளோ குழப்படி பண்ணுறவங்க, இவ்வளோ தகிடுதத்தம் பண்ணுறவங்க அந்த 10 கோடியை எப்படி கட்டாமல் இருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? இல்லை. எனவே இவர்கள் செய்வது எல்லாமே கண் துடைப்பு. அன்றைக்கி ஒரு ஊடக விவாதத்தில் நான் சொன்னேன், ஒரு தர்மேந்திர பிரதானை நீங்கள் ராஜினாமா பண்ண வைக்கலாம், ஆனால் அது வானொலியிலேருந்து அடுப்புக்குள்ளே விழுந்த மாதிரி ஆகும். இந்த ராஜினாமா நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே நான் சொன்னேன். ஏன்னா இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்த எல்லாருமே காவி சாயம் பூசியவர்கள் தானே, ஆர்எஸ்எஸ்ஸின் அந்த வழி வந்தவர்கள் தானே, இந்துத்துவா சனாதனத்தின் ஊறி திளைத்தவர்கள் தானே. ஒரு தர்மேந்திர பிரதானை நீங்கள் நீக்கலாம், ஆனால் அடுத்தது திரும்ப இன்னொருத்தர் வருவார், இதை விடவும் மோசமாக ஒருவர் வரக்கூடும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ பிரகலாத் ஜோஷி வந்திருக்காரு. இவர் முற்ற முழுக்க ஆர்எஸ்எஸ் நாக்பூரிலேயே பிறந்து வளர்ந்தவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒருவர். ஆனால் பார்க்கணும், வெயிட் அண்ட் சீன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு எங்கள் திமுக பேன் நீட்டு தான் கேட்டுச்சு. ஏன்னா இதனுடைய கொடுமைகள் அப்படிங்கிறத 2010 எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் உணர்ந்து தான் இதற்காக சட்ட போராட்டம் செய்தார். அப்புறம் முன்னாள் முதல்வர் எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேன் நீட் என்பதாக சிறப்பு தீர்மானம், சிறப்பு மசோதா நிறைவேற்றி
2 முறை நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பினார் ஒப்புதலுக்காக. அது இப்போது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக இருக்கிறது. அது தவிர அப்போதைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போராட்டமும் நடத்தி அத்தனை லட்சம் மாணவர்களுடைய கையெழுத்தை பெற்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார். பேன் நீட் விலக்கு, அதை தாண்டி பேன் நீட் என்பதுதான் நம்மளுடைய ஒரே கோரிக்கை. ஆனால் இவ்வளவு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாணவர் போராட்டம் வெற்றி பெற்றது நாங்கள் யாராலும் அசைக்க முடியாத பெரும் சக்தின்னு ஆணவத்தோடு எதேச்சாதிகாரத்தோடு அதிகாரத்தோடு ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி அரசை பிரதமர் மோடியை ஆட்டி படைத்திருக்கிறதுங்கிறது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இவ்வளவு அழுத்தம் கொடுத்த ஒரு போராட்டத்தில் இவர்கள் வைத்த கோரிக்கைகள்ங்கிறது ரொம்ப மென்மையானது. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா ஏற்றுக்கலாம், அது வலிமையான கோரிக்கை. ஆனால் அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது நீங்கள் எஃப்ஐஆர் போடக்கூடாது. நீட் தேர்வு அதில் தோல்வியுற்றதால் மரணமடைந்த தற்கொலை செய்த அந்த குழந்தைகளின் குடும்பங்களுக்கு 1 கோடி இழப்பீடுங்கிறது இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? இதுவும் சரிதான். ஆனால் இது பை ப்ராடக்டாக தான் இருந்திருக்கணும். ஒன்று தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா, அடுத்தது பேன் நீட். இந்த 2ஐயும் சாய்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக மோடி அவர்கள் எப்படி முடிவெடுத்திருப்பாருங்கிறத யோசிக்கும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது. ஆனால் இந்த நீட் தேர்வால் மரணமடைந்த அத்தனை குழந்தைகளுக்கும் நாம் இன்னமும் அஞ்சலி செலுத்துகிறோம். அதற்கான பதிலை நம்முடைய சிஜேபி பெற்று கொடுத்திருக்கிறது. இனிமேலும் யாரையும் நீங்கள் கொலை செய்துவிட்டு மரணம் அடையும்படி ஒரு மூளைக்கு தள்ளிவிட்டு நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி எங்கள் மீது தவறில்லைங்கிற மாதிரி நகர்ந்து போக முடியாது, போகக்கூடாது. நாங்கள் கேள்வி கேட்போம். நாங்கள் உலகளாவிய அளவில் தொழில்நுட்பத்தில் வல்லுநர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு உலகத்தில் எது எங்கே நடந்தாலும் நாங்கள் தட்டி கேட்போங்கிற அந்த குரலை இவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு நம்முடைய பாராட்டுகள். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டின்னு 2 வார்த்தை தான் பிஜேபி அரசாங்கத்துக்கு தெரியவே தெரியாது. அதை என்னன்னு உணர வச்சிருக்காங்க நம்முடைய குழந்தைகள். அதனால் அவர்களுக்கு பாராட்டுகள். இதோடு நின்று போய்விடக்கூடாது. பேன் நீட் என்பதுதான் நம்முடைய அடுத்த கோரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்க சொன்னீங்க பேசும்போது திமுக பேன் நீட்டுக்கு ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறாங்க, எதிர்த்து குரல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஆனா தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்களோட வேலைங்கிறத கடந்த அரசுல ட்வீட் போறதா மட்டும்தான் இருந்தது, கடிதம் எழுதுறது மட்டும்தான் இருந்தது, நீட்டை இவங்க ஒன்றும் ஒழிக்கல, அப்போ இவங்க மேல திமுக மேல தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு கூட வைக்கிறாங்களே தாவேகா அரசு. தாவேகா அரசு இதை பற்றி பேசுவதற்கு தார்மீக தகுதியே இல்லாத ஒரு அரசு. உங்க விஜய் வரேன்டா அப்படிம்பாரு எதற்கு எடுத்தாலும். உங்க விஜய் எங்கேடா அப்படின்னு கேட்குற நிலையில தான் இந்த நீட் பிரச்சனை அப்போ நம்முடைய முதல்வர் அவர்கள் எங்கே 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 என்று எல்லோரும் தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர் என்ன பண்ணிட்டாரு? ஓடுன்னு ஓடிட்டார் எங்கேயோ. அவர் பிக்சர்லேயே இல்லை, சீன்லேயே இல்லை. தாவேகாவின் சார்பாக பேச வந்த நம்முடைய கல்வி அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் என்னுடைய அன்பான தம்பி தான், கவிஞர் தான், இலக்கிய வாசனை மிக்கவர் தான், இலக்கிய வாசிப்பும் மிக்கவர் தான். ஆனாலும் அவர் தவறான கொள்கை கோட்பாட்டோடு இருக்கிறாங்கிறத நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். அவர் பேச வந்தபோது கூட பாலன் இல்லத்தில் அவர் விரட்டி அடிக்கப்பட்டார். அவர் பேச எழுந்த உடனே மெரினா 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 மெரினான்னு நம்முடைய இளைஞர்கள் குரல் எழுப்பினார்கள்ங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இவர் என்ன பண்ணியிருக்காங்க? தாவேகா அரசு என்ன பண்ணியிருக்காங்க? எங்களுக்கும் நீட் விலக்கு தான்ப்பா ஒரே இலக்குன்னு சொன்னதை தவிர வேறு எதுவுமே திருவாய் மலர்ந்த அருளவே இல்லையே முதல்வர். அன்னைக்கு ஜனநாயகமா அல்லது ஜனநாயகனா என்கின்ற ஒற்றை கேள்வியை அவருடைய ரசிகர்களுக்கே அவர் வைத்தார் இல்லையா? அந்த பக்கத்தில் டெல்லியில், தலைநகரில் அல்லது பல மாநிலங்களில் அங்கங்கே போராட்டங்கள் வெடித்தன. ஜந்தர் மந்தர் கொந்தளித்து கொண்டிருந்தது. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஜனநாயகன் படத்திற்காகவே அத்தனை அமைச்சர்களும் கிளம்பி தியேட்டருக்கு போய் கதறி கதறி அழுதாங்க. அப்படின்னா இது எப்படி அவர்கள் நீட் தேர்வுக்கான போராட்டத்தை ஆதரிப்பவர்களாக இருக்க முடியும்? அதை தவிர நம்முடைய குழந்தைகள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறப்போ அவர்களை தடுத்து நிறுத்தி போலீஸ் அராஜகத்தை பயன்படுத்தியது யாரோட அரசுமா? அந்த போலீஸ் அராஜகத்திலும் அவர்களுடைய பெயர், அந்த காவல்துறையினரின் பெயர் வெளியிடக்கூடாது, வெளியே தெரியாத வகையில் நேம் பேட்ஜே இல்லாமல் அந்த அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டது யாருடைய அரசு? விஜயின் கண்ட்ரோலில் தானே. விஜய் தானே காவல்துறைக்கு அமைச்சராகவும் இருக்கிறார். முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் தானே காவல்துறை வருது. அப்போ அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் காவல்துறை இப்படியெல்லாம் நடவடிக்கை எடுத்துருமா? எத்தனை பெண்களை மிகவும் கொச்சையாக அவர்கள் கையாண்டார்கள்ங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க தானே செய்தோம்.
அதை தவிர போராடுவதற்கு ஒப்புதலே கொடுக்கலையே, பர்மிஷனே கொடுக்கலையே. உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவதற்கும் கொடுக்கவில்லை, போராட்டம் நடத்துவதற்கும் கொடுக்கவில்லை. அதுக்கப்புறம் தான் பாலன் இல்லம் திறந்து விடப்பட்டது. தமிழ்நாட்டின் ஜந்தர் மந்தராக பாலன் இல்லம், நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்களின் பாலன் இல்லம் அமைந்தது. அமர் ராஜரத்னம் ஸ்டேடியம் எதிரில் போராடினாங்கிறப்போ நீங்கள் நீட்டுக்கு எதிர்ப்பாகவும் இல்லை, நீட் எதிர்ப்புக்கு போராட்டம் செய்கின்ற இந்த மாணவர்களுக்கு ஆதரவாகவும் இல்லை. அது பிஜேபியின் வழிநடத்தலோடு அங்கே எப்படி பிஜேபி மாணவர்களை வன்முறை செய்ததோ, எப்படி அடித்து நொறுக்கியதோ அதே போல்தான் தமிழ்நாட்டிலும் நடத்தினார்கள். கல்லூரிக்கு உள்ளேயே போய் காவல்துறையினர் மாணவர்களை எப்படி கைது செய்ய முடியும்? இது ஃப்ரெண்ட்ஸா, நண்பீஸ் மேலே பண்ணுற விஷயமா? முதல்வர் அப்படி தானே சொல்லுவார் குழந்தைகளை, உங்களையெல்லாம் அப்படி தானே சொல்கிறார் நண்பீஸ்னு. அப்போது நண்பாசையும் நண்பீஸையும் நீங்கள் போலீஸ் வச்சு தான் மிரட்டுவீங்களா? பிரதமர் என்னடானா ஃப்ரெண்ட்ஸுங்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸை இப்படி தான் பேட்டன் கண்ணீர் புகை வீசுவீங்களா? அந்த பேட்டன்கிற அந்த குச்சி அதை வச்சு அடித்தா எலக்ட்ரிக் ஷாக் வருது, அதை வச்சு அடிப்பீங்களா? அது மேலே கல் வீசி எறிகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸையும் நண்பீஸையும் இப்படி தான் பண்ணுவாங்களா? இது எவ்வளவு கீழ்த்தரமான, அராஜகமான, காட்டுமிராண்டித்தனமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மோடியும் விஜயும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் முந்தையுள்ள அரசு என்ன செய்தது அப்படிங்கிறது, இவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் செய்தித்தாள் பார்த்துருக்கணும், நியூஸ் தெரிஞ்சிருக்கணும், தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா இவர் இதெல்லாம் கேட்க மாட்டார். நீண்ட வரலாறு இருக்கிறது. 2010 முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த நீட் விலக்குக்காக நீட்டை பற்றிய அந்த பிரச்சனைகளை ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக நாங்கள் நீட்டை ஏற்க மாட்டோம்னு சொன்னவர் அவர். அது தெரியுமா இவருக்கு? அதே மாதிரி எங்களுடைய தலைவர் முன்னாள் முதல்வரும் நீட் விலக்குக்காக தனி சட்டம், சிறப்பு சட்டம் உருவாக்கினார். சட்டமன்றத்தில் 2 முறை உருவாக்கி ஆளுநருக்கு அனுப்பினார். அது மாதிரி மாணவர்களை வைத்து எவ்வளவு போராட்டங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்தார்கள். இதெல்லாம் இவருக்கு வரலாறே தெரியாது. ஜென்சி கிட்ஸ்ட போய் கேட்டிங்கன்னா எங்களுக்கு வரலாறே வேண்டாம், கரண்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் எங்களோட விருப்பம் அப்படிங்கிறார். இது கரண்ட்டில் தானே இருக்குது, ஆனால் நீங்கள் யாருமே தெரிஞ்சுக்கலையே. அப்படியாக அறியாமையில் இந்த குழந்தைகள் இருந்தால்தான் இவரை பற்றிய, இவருடைய இயலாமை பற்றிய, இவருடைய செயல் புரியாமை பற்றிய புரிதல் மக்களுக்கு இல்லாமல் போகும். இவர் ஒன்றுமே செய்யலை, விஜய் ஒன்றுமே செய்யலை, விஜய்க்கு இந்த விஷயம் புரியவே இல்லைங்கிறது மக்களுக்கு அப்போதான் தெரிய வராமல் இருக்கும். அதனால தான் அவர் ஜனநாயகனை மட்டுமே கொண்டாடி கொண்டிருக்கிறார். அது தவிர இன்னும் ஒன்று சேர்த்து சொல்லிடுறேன். ஜனநாயகனை பார்த்துட்டு அமைச்சர்கள்லாம் கதறி கதறி அழுதாங்க. என்னன்னு கேட்டப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்களாம், எங்களுடைய தலைவரின் கடைசி படம், அதனால் நாங்கள் அழறோம் அப்படின்னாங்களாம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது. திரைப்படத்தில் அவர் நடிக்கலை, இதுக்கப்புறம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போ தான் தினம் சட்டமன்றத்தில் நடிக்கிறாரு, போய் பேசுகின்ற அந்த கட்சி கூட்டங்களில் நடிக்கிறார்ல. கடந்த கூட்டத்தில் கூட ஓடுன்னு ஓடியெல்லாம் காமிச்சாரு. அங்கேயும் வசனம்லாம் பேசினார். சென்சாருக்கு போனால் மியூட் செய்யப்படக்கூடிய வசனங்களை மேடை ஏறி பேசினாரா இல்லையா? அதனால் இவர் ஒரு நடிகராகத்தான் இன்னமும் தொடர்கிறார். அப்புறம் இன்னொன்னே சேர்த்து சொல்கிறேன். முதல்வர் படைப்பகத்தில் முதல்வர் அடித்தாச்சு. அது மாதிரி நான் முதல்வன் திட்டத்துலேயும் முதல்வன்கிறத எடுத்தாச்சு. நீங்கள் ஸ்டாலின் படைப்பகம்னு வச்சுருந்தா அந்த ஸ்டாலின்கிற பேரை எடுக்கலாம். நான் ஸ்டாலின் அப்படின்னு வச்சுருந்தா ஸ்டாலின்கிற பேரை எடுக்கலாம். முதல்வர் அப்படி தானே வைக்குது. அப்போ விஜயும் முதல்வர் தானே, அது ஒரு பொது பெயர் தானே. இதில் யாருடைய தனிப்பட்ட பெயரும் குறிப்பாக இல்லை. அப்போ எதுக்கு அதை அழிக்கிறார் இவர்? அப்போ இவருக்கு அந்த முதல்வர் என்கின்ற அந்த பொறுப்பில், அந்த பெருந்தன்மையில் இல்லையா இவரும் முதல்வர் தான் என்கின்ற நம்பிக்கை இன்னும் வரலையா? அந்த சிந்தனை இன்னும் வரலையா? திமுக என்னதான் பாஜக மாதிரி தாவேக்கா செயல்படுதுன்னு குற்றச்சாட்டு வச்சாலுமே இப்போ தமிழ்நாடோட மாநில உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காக கர்நாடகாவுக்கு விஜய் போக போறாரு அப்படின்னு தாவேக்கா தரப்புல இருந்து சொல்லப்படுது இல்ல? ஆமா, தாவேக்கா தரப்புலேருந்து சொல்லப்படுது. அது எதற்காக? திரும்பவும் தனக்கு ஒரு ஹெட்லைன் ஹாகிங் கிடைக்கணும், காட்சிகள் வரணும், வீடியோஸ் வரணும், அதை வைத்து ரீல்ஸ் எடுக்கலாம், அதை வைத்து ஷார்ட்ஸ் பண்ணலாம், அதை வச்சு அந்த டிவிகே வாரியர்ஸ்லாம் இது ரீல்ஸ் போட்டுட்ருக்கலாம். டிவிகே வாரியர்ஸ்னு சொல்ல கூட எனக்கு பிடிக்கல. உண்மையில் ஜந்தர் மந்தரில் போராடியவர்கள் தான் வாரியர்ஸ், உண்மையான வாரியர்ஸ். இவங்கெல்லாம் சும்மா பதர்கள். அதனால் டிவிகே ரசிகர் பட்டாளங்கள் அதை வைத்து இன்னும் கொஞ்சம் 1 மாதத்துக்கு அப்படியே ஓட்டுவாங்க. அவர்களுக்கு தீனி கிடைக்கும். இந்த காட்சி இருக்கணும்ல,
விஜயோட காட்சி உருவம் தெரிந்தால்தான் அவர்களுக்கு தீனி என்பதனால் அவர் இதை செய்கிறார். அதுல பேச்சுவார்த்தைக்கு போய் இது நாள் வரை பலமுறை பேச்சுவார்த்தை நடந்தாச்சு. ஏன் காங்கிரஸ் உங்க கூட்டணியில தானே இருக்கு. கர்நாடகாவில் நடப்பது காங்கிரஸ் ஆட்சி. இதற்கான காவிரி நதிநீர் அந்த உருவாக்கம்லாம் செய்து முடிச்சாச்சு. அதற்கான சட்டமெல்லாம் இருக்கு. என்ன செய்யணுமோ அதற்கான சட்டமெல்லாம் இருக்கு. அதனால புதுசா நீங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தி தான் அதை ரினியூ பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படிங்கிறப்போ நிச்சயமாக நீங்கள் காங்கிரஸ்ட்ட சொல்லி எங்களுக்கு வர வேண்டிய தண்ணீரை திறந்து விடுங்கள். ஏற்கனவே ஒரு போகம் போயாச்சு. நாங்கள் அதற்காக ஒன்றும் செய்யாம தான் உட்கார்ந்துருந்தோம். ஆனால் விஜய் தான் சொன்னாரு, ஏன் சிஎம் சார் உங்களுக்கு கடிதம் எழுதுறது மட்டும்தான் தெரியுமா? அப்படி கடிதம் தான் எழுதுவீங்கன்னா நீங்கள் சிஎம் போஸ்ட்டை ரிசைன்மெண்ட் போங்கன்னு தானே சொன்னார். இப்போ அதே வார்த்தையை நம்ம திரும்ப சொல்லலாமா விஜய்க்கு? உங்களுக்கு கடிதம் தான் எழுத தெரியுமா? ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டெசிஷனை எடுக்க முடியலன்னா விஜய் நீங்கள் சிஎம் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். கூடுதலாக வேளாண்மையாளர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் துணை நிற்கிறார்கள்ங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் விஜய் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வாய் திறக்காம இருந்தாலும் பிரச்சனை. இப்ப கர்நாடகா போறேன்னு ஒரு முடிவு பண்ணிருக்காரு. இதையும் திமுக எது பண்ணாலும் திமுக விமர்சனம் பண்ணுதே அப்படின்னு சொல்றாங்க. வாய் திறக்காமல் இருந்தா பிரச்சனை. இப்போ போய் பேச்சுவார்த்தை நடத்தினா பிரச்சனைனா நீங்க உங்களோட சொந்த லாபத்துக்கு தான் செய்கிறீர்கள் எல்லாவற்றையும். தமிழ்நாட்டின் லாபத்துக்காக எதையுமே பண்ணலையே. அத்தனை லாக்அப் டெத் நடந்தது, அத்தனை பெண்கள் மீதான வன்முறை நடந்தது. அப்போ உங்களோட சிங்க பெண்கள்லாம் எங்க போனாங்க? லாக்அப் டெத் நடந்தா காவல்துறை உங்களோட கட்டுப்பாட்டில் தானே வருது. அதை பத்தி ஏதாவது பேசுங்க அப்படின்னா அதை பேச மாட்டேங்கிறாரு. இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு போறதுங்கிறது வீணானது. ஏற்கனவே இருக்கக்கூடிய காவிரி நதிநீர் மைய அந்த சட்டங்கள் திட்டங்கள் எல்லாமே வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதை நடைமுறைப்படுத்தினாலே போதும். அப்படி நடைமுறைப்படுத்துவதற்கு செய்ய வேண்டியவற்றை செய்வதற்கு இவருக்கு திராணி இல்லை. ஏற்கனவே கர்நாடகா முதலமைச்சர் DK சிவகுமார் என்ன தெரியுமா சொன்னாரு? முந்தி காவிரி நதிநீர் பிரச்சனைன்னு வந்தா ஸ்டாலின்னா நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், இப்போ உள்ள முதல்வரை பற்றி எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது அப்படின்னு சொன்னவர் தான் DK சிவகுமார் அவர்கள். அதனால் இவர் போய் பேசுவதால் மாண்புமிகு கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் எந்த விதத்திலும் பட்ஜாக போகிறதில்ல. அவருடைய பேச்சுவார்த்தையில் எந்த பலனும் இருக்காதுங்கிறதுனால தான் நாங்கள் சொல்கிறோம். கூட்டணியில் தானே இருக்கீங்க. அப்போ நீங்கள் ராகுல் காந்திட்டையோ கார்கேட்டையோ சோனியா காந்திட்டையோ சொல்லலாமே, ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்நாடகாட்ட, எங்களுக்கு வேண்டி தண்ணி திறந்து விட சொல்லுங்கன்னு சொன்னால் இது ஈஸியாக முடிஞ்சிடும்ல. நட்பாகவே நீங்கள் முடிச்சிடலாமே, பேச்சுவார்த்தையே இல்லாமல். மீண்டும் இப்போ ஒன்றிய அரசு வந்து தாவேக அரசு கேட்டிருந்த 2ஆம் கட்ட இங்கே மதுரையில் அல்லது கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய மெட்ரோ பணிகளுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் வந்தப்போ வந்து தேசிய கீதம் வந்து முன்னாடி பாடப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. தொடர்ச்சியாக பாஜகவை எதிர்க்கிறதுக்கு தாவேக தயங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுட்டே இருக்குது. உண்மையாகவே தாவேக தயங்குறாங்களா? நிச்சயமா. அதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லையே. இப்போ எத்தனை விஷயங்களில் விட்டு கொடுத்துருக்காங்கிறத பாருங்க. CBSEயில் 3ஆம் மொழி திணிப்புங்கிறத ஏற்றுக்கொண்டாச்சு தாவேக அரசு. அதே மாதிரி அந்த VBG ராம்ஜின்னு ஒரு திட்டம், அந்த ஏற்கனவே இருந்த மகாத்மா காந்தி ஊரக MG நரேகா, அந்த திட்டத்தில் 120 நாட்கள் வேலைவாய்ப்பை அதற்கான பணத்தை நாங்கள் கொடுக்கிறோம். 60-40ங்கிறது தான் இப்போ கொடுக்க வேண்டிய ஷேர். அப்போ 60ங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற ஷேர், 40ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஷேர். அதனால் இந்த 60யை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 6000 கோடி தமிழ்நாட்டுக்கான செலவாகிறது வருடம். அந்த பொறுப்பையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற பணியை நாங்கள் சந்தோஷமாக செய்கிறோம் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. அடுத்தது இந்த தமிழ்தாய் வாழ்த்தை நீங்கள் 3ஆவதாகத்தான் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கும் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர். அது தவிர பிரதமரை போய் பார்க்கும்போது என்னோட அம்மாவை நான் அம்மானு கூப்பிட்றதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் ஐயா அப்படின்னு தானே அவர் கேட்டார். தமிழ்தாய் வாழ்த்தை தமிழ்நாட்டில் பாடுவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும்னு தானே கேட்டார். அதற்கு அனுமதி சட்ட வகையில் எப்படி அதை செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் ஏற்கனவே இருந்த அரசுகள் செய்தாச்சு. இது யாரோட அனுமதியிலும் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டின் பாரம்பரியம் இப்படித்தான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பண்பாடு இப்படித்தான்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் தெரியாமல் போய் பிரதமர்கிட்ட வேண்டுகோள் விடுத்துட்டு வந்தார்.
இப்போ இந்த மாதிரியான திட்டத்தால், இந்த மாதிரியான நடைமுறையால் தமிழ்த்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளுகின்ற அந்த கயமைத்தனத்துக்கு நம்முடைய முதல்வர் துணை போகிறார். அதை தவிர துணைவேந்தர் நியமனத்தில் அந்த யூஜிசியிலிருந்து ஒரு மெம்பரை சேர்க்கலாம் என்பது யூஜிசி கொடுத்திருக்கக்கூடிய அந்த கொள்கை முடிவு. அதற்கும் ஒப்புதல் கொடுக்கிறார். அப்போ ஆளுநரும் ஒரு மெம்பராக இருக்கிறார், யூஜிசி மூலமாக ஆளுநர் நியமிக்கின்ற இன்னொருவரும் ஒரு மெம்பராக இருக்கின்றார் என்றால் இதுவும் மீண்டும் காவிக்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். யூஜிசி மூலம் வருகின்ற மெம்பர் அல்லது ஆளுநர் தேர்ந்தெடுக்கின்ற மெம்பர் யாரும் வேற சிந்தனையில் இருக்கவங்களை அவங்க தேர்ந்தெடுக்க போகிறது இல்லை. அவங்களோட சனாதன சிந்தனையில் இருப்பவர்களை தானே அவங்க உறுப்பினராக தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ அது மெஜாரிட்டி ஆகுது இல்லை, அவங்க 2 ஆயிடுறாங்க. எனவே இப்படியாக பல இடங்களில் அவர் தடுக்கி விழுந்திருக்கிறார். நான் என்னோட ஆட்சியை மட்டும் காப்பாற்றிக்கிறேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் தான் விஜய் இருக்கிறார். இப்போது மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ 2த்துக்கும் மறுப்பு சொல்லியாச்சு. அங்கே மெட்ரோ ஆரம்பிப்பதால் மக்கள் பயன்பாடு அதிகமாக இருக்க போவதில்லை, பேருந்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், பொது பேருந்தை அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ண விஷயந்தான். அதனால் திரும்பவும் போராட வேண்டும். ஆனால் அதற்கான திராணி, துணிச்சல், தெளிவு எதுவுமே விஜய் அரசுக்கு இல்லைங்கிறதுனால இதுவும் அப்படியே ஊறப்பட்ட மாதிரி ஆயிடும். ஆனா தாவேக தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க முதலமைச்சர் விஜய் அடுத்து பிஎம் ஆகிட்டு எல்லா நடவடிக்கையும் எடுப்பாரு, நீங்க சிஎம்மா இருக்கும்போது கேட்காதீங்க, பிஎம் தான் எங்க ஸ்டேட் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. அடேங்கப்பா, ஏன் பிஎம் மட்டும் அதோட நிறுத்திட்டாங்க? இன்னும் இன்டர்நேஷனல் லெவல்ல ஏதாவது ஒரு இது இருந்தா சொல்லுங்க. என்ன ஆசைப்பா, ஆசை. ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா? இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்திலே உட்காரும் போது எலி குஞ்சு மாதிரி வாலை சுருட்டிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு இப்படி உட்கார்ந்துருக்கிற விஜய் பிரதமர் ஆனார்னா அவ்வளோ பெரிய நாடாளுமன்றத்தில் போய் பேசுறதுக்கு, மூச்சு விடுறதுக்கு, குரல் எழுப்புறதுக்கு அவருக்கு திராணி இருக்குமா, துணிச்சல் இருக்குமா? எப்படி இவ்வளோ கனவு? சரி, ஆசைப்படட்டும், கனவு காணட்டும், அதுக்கு ஆசை பணமா, பண்ணிட்டு போட்டோம். அதே சமயம் இப்போ ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் பட்ஜெட்டை தாவேக அரசு தாக்கல் பண்ண போறாங்க. இதுல மகளிர் உரிமை தொகைக்கு பட்ஜெட் ஒதுக்குவீங்களா அப்படின்னு செங்கோட்டையன்ட்ட கேட்டதுக்கு எல்லாத்தையும் எங்கள்கிட்ட சீக்கிரம் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதே சமயம் இந்த தாவேக அரசு 2 மாதத்துல மட்டும் 20,000 கோடி ரூபாய் கடன் கூடுதலா வாங்கியிருக்காங்கிற செய்திகளை கூட பார்க்க முடியுது. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க தாவேக அரசு? அதான் எல்லாரும் கேட்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கப்பா? ஒண்ணுமே நடக்கலையே தமிழ்நாட்டில். பரப்புரையில் விஜய் அவர்கள் வாய்க்கிழிய பேசினார், தொண்டை புடைக்க அப்படியே வீராவேசம் இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்கிற மாதிரி அந்த பஸ்ஸெல்லாம் பேருந்தில் இலவச பயணம் கொடுப்பேன்னாரு. அதையும் யாரும் கேட்கவே இல்லை இன்னும். அது மாதிரி பட்டதாரி இளைஞர்கள், வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 4,000 ரூபாய் கொடுப்பேன்னாரு. அதை யாராவது இளைஞர்கள் வாங்குறாங்களான்னு கேட்டு சொல்லுங்க. ஏன்னா அதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. அப்புறம் பெண்களுக்கு 2,500 ரூபான்னாரு, அதையும் கொடுக்கல. அப்புறம் இலவச மின்சாரம்னு நமக்கெல்லாம் சொன்னார். அது அந்த 100 யூனிட் மின்சாரங்கிறது அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் கொடுக்கப்பட்ட மின்சாரம். அதனால் அதுலேருந்து எந்த விதமான மாறுதலும் இல்லைங்கிறதும் அவருக்கு தெரிய வரணும். நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் பில்லெல்லாம் முந்தி சொன்னாங்க கிண்டலும் கேலியுமா, ஆனால் இப்போ பார்த்தாலே ஷாக் அடிக்குது. தொடக்கூட வேண்டாம், பார்த்தாலே ஷாக் அடிக்கிற அளவுக்கு விலை உயர்ந்து போயிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வேளாண்மையாளர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விவசாய கடன் தள்ளுபடியும் கண் துடைப்பான கடன் தள்ளுபடி, வெறுமே 5,000 ரூபாய் தான் எல்லாருக்கும் கடன் தள்ளுபடி ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வருத்தத்தோட பதிவு செய்கிறாங்கங்கிறத திரும்ப சொல்லணும். அதனால் என்னதான் நடக்குதுன்னு நீங்கள் கேட்டது தான் உண்மையான கேள்வி. இதெல்லாம் இருக்கட்டும், கிழவனை தூக்கி மனையில் வை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தன்னோட அறையை 10வது மாடியில் இருக்கக்கூடிய அறையை பெருங்கடலை பார்த்தபடி அமைத்து கொண்டிருக்கிறார் நடிகர், முன்பு நடிகர், இப்போது நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள்ங்கிறது கேள்விப்படுறோம். இவருக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்தணும், ஊராம் வீட்டு நெய் எடுத்து உங்கள் வீட்டுக்கு பாயசம் பண்ணாதீங்க அப்படின்னு இவர் தான் சொன்னார். இப்போ தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரின் வரிப்பணத்தையும் எடுத்து இவர் ஒருவர் உட்காருவதற்கு அவ்வளவு பெரிய மாளிகை போன்ற ஒரு அறை தேவையா அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த அறையும் மக்களுக்காக இவர் அதிகமாக பணிபுரிகிறாருன்னா கொடுக்கலாம். ஆனால் இவர் எந்த வேலையுமே செய்கிறது இல்லை. வேலையே செய்யாமல் அங்கே போய் சீட்டை தேய்க்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அறை தேவையா என்பதை தமிழ்நாட்டு மக்கள்
புழுங்க ஆரம்பித்திருக்கிறார்கள்ங்கிறது தான் உண்மை. அதனால் மக்களுடைய வரி பணத்தை முற்ற முழுக்க தின்று சுவாகா செய்கின்ற வேலையைத்தான் தாவேக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதில் முதன்மையானவராக தமிழ்நாட்டின் முதல்வர் இருக்கிறார். கூடுதலாக நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சனும் எங்ககிட்ட கடந்த ஆட்சியில யார் ஊழல் பண்ணாங்கங்கிற லிஸ்ட் ரெடியா இருக்கு, பட்ஜெட் தாக்கல்ல அதையும் நாங்க தாக்கல் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப திமுக ஊழல் பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? இவங்க இப்போ பதவிக்கு வந்தாச்சு, திமுக ஊழல் பண்ணியிருக்குன்னு நினச்சாங்கன்னா அதுக்கு வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்லாம் தேடி எடுத்து இந்த 2 மாதத்தில் ஏதாவது பண்ணியிருக்கலாமே. திரும்ப திரும்ப புலி வருதுன்னு மிரட்டுற மாதிரி, இல்லை நல்ல காலம் பிறக்குதுன்னு குடுகுடுப்பக்காரன் வந்து செய்வாங்கல்ல காலையில், அந்த மாதிரி எதுக்கு திரும்ப திரும்ப இதையே பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள்கிட்ட தானே எல்லா பவரும் இருக்குது, நீங்கள் பண்ண வேண்டியது தானே. ஏதாவது தப்பு நடந்திருந்தா எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ஒன்றுமே பண்ண முடியலையே உங்களால். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பழனியில் அந்த 100 ஏக்கர் நிலம் விவகாரத்தில் ஏதோ ஒரு ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசிய ஒரு பொது நபர் மீது வழக்கு தொடுத்து அவரை நீதிமன்றத்துக்கு வரவழைத்தார்கள். அப்போ அந்த நீதிபதி சொன்னார், அமைச்சர்கள் மீதோ அமைச்சரவை மீதோ கருத்து சொல்லி பேசுவது என்பது குற்றம் அல்ல, இதுக்கெல்லாம் நீங்கள் வழக்கு பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கார். அதனால் இந்த மாதிரியான நிலையில் இருக்கும்போது இவர்கள் திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான். மரிய வில்சன் அவர்களுக்கும் சொல்லணும். அவரை பற்றி அந்த காணொளி ஒன்று பார்த்தீங்கல்ல, அப்படி உருட்டுக்கட்டையால் அடிக்கிறாரு. பார்க்க முடியாத ஒரு காட்சியாக இருக்குது. இதற்கே தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். யாருமே பண்ணலை. ஊழல் மட்டுமே பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி மனிதாபிமானம் இல்லாத செயல்பாடுகளும் பிரச்சனை. இதை செய்கின்ற அத்தனை பேரும் தாவேக அரசில் இருக்கிறார்கள், அமைச்சர்களாக இருக்கிறார்கள்னா இவர்களுக்கு என்ன தண்டனை? முதல்ல அதை சொல்ல சொல்லுங்க. அவர்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இந்த மாதிரி நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு ஒத்துப்பாங்களா? அதே மாதிரி அந்த அமைச்சர் ஒருத்தர் அந்த மேட்ச்சில், கிரிக்கெட் மேட்ச்சில் உட்காந்துக்கிட்டு மாத்திரையை பிடிச்சார்ல, அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். கேட்டால் நான் அப்போ அமைச்சராகிறதுக்கு முன்னாடி அது பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அமைச்சராகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு தலைமறைவாக இருந்துட்டு அமைச்சராயிட்டார்னா அந்த கொலைக்கு பொறுப்பெடுத்து இவரை அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லையா? அப்போ பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்திய அந்த பயன்பாட்டுக்காக அந்த அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அதுமாதிரி அந்த பழனியில் 100 ஏக்கர் என்னெல்லாம் நாடகம் நடத்தினார்கள். ஏற்கனவே இருந்த பதிவாளரை மாற்றி திரும்ப ஒரு பதிவாளரை ஊட்டியிலேருந்து கொண்டு வந்து திரும்ப அவருக்கு ஒரு பதவி உயர்வு கொடுத்து 2-3 நாளில் இவ்வளவு தூரம் அவங்களால் செயல்படுத்த முடிகிறது என்றால் இதற்கும் நீங்கள் பொறுப்பேற்கணுமா இல்லையா? அப்படின்னா அதிகாரிகள் பண்ணுகின்றதெல்லாம் அமைச்சரவை மீது தூக்கி போடுறீங்கன்னா, திமுக ஆட்சி செய்த போது அங்கே அதிகாரிகள் தவறு செய்திருக்கலாம். அப்படி இருந்தால் அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நாங்கள் யாருமே மறுக்கலையே. இல்ல இவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஊழல் பண்ணல, திமுக ஒண்ணுமே சதி பண்றாங்க, திமுகவோட திட்டமிட்ட சதி இது, நாங்க கிளீன் கவர்மெண்ட் தான் நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த கிளீன் கவர்மெண்ட்ல தான் போய் அந்த இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் முதல் நாள் முறுக்கு எக்ஸ்பைரி டேட் கண்டுபிடிச்சாரு. மறுநாள் இந்த 100 ஏக்கர் நிலம் அதை பற்றிய ஊழல் வருது. இது வந்து ஊழலற்ற ஆட்சியின் அடையாளமா? அதை கேட்டு சொல்லுங்களேன். அது மாதிரி எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொன்னார்ல, காதால் கேட்க முடியாத வார்த்தை அதெல்லாம். ஒரு பொது மேடையில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் கரூரில் எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது அப்படின்னா அது எப்படிப்பட்ட வார்த்தை? நாங்கள் கணக்கை தீர்க்கணும் அப்படின்னா என்ன வார்த்தை? அது கொலை முயற்சிங்கிற வார்த்தை தானே தமிழில். அப்போ எனக்கு ஒரு கணக்கு இருக்குது, அங்கே தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்குன்னு இவர் சொன்னார்னா இவர் ஏதோ கொலை முயற்சியில் ஈடுபடுகிறார்ன்ற ஒரு அர்த்தம் வருதா இல்லையா? அப்படின்னா கொலை முயற்சியில் ஈடுபட யாரையோ தூண்டுகிறாருங்கிற ஒரு அர்த்தம் வருதா இல்லையா? இப்படிப்பட்ட மோசமான வார்த்தையை பேசிய ஆதவர்ஜுனா மீது முதல்வர் விஜய் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்? அவர் மேலே எடுக்க முடியல. ஏன்னா விஜயும் அவ்வளோ மோசமாகத்தான் பேசினார். கடந்த முறை திருச்சியில் பேசும்போது என்ன வார்த்தை அவர் பேசினதெல்லாம் திரும்ப சொல்கிறதுக்கு எனக்கு வாயே வரல. ஜூன் மாதத்துக்கு ஒரு கூட்டம், அதில் நான் என்ன அப்படின்னு டேஷ் விட்டார். அது மாதிரி ஜூலை மாதத்தில் இதே மாதிரி வார்த்தைகள், ஒவ்வொரு மாதத்துக்கும் இந்த மாதிரியான வார்த்தைகளை கொடுப்பதை தவிர இவர் எதையுமே செய்யலை. அடுத்தது ஆகஸ்ட் வரப்போகுது. இப்போ எந்த மாவட்டத்துக்கு போகிறாரு, எந்த இடத்துல போய் என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பேச போகிறாரு அப்படிங்கிறதா இப்போ மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. திரும்பவும் இந்த மாதிரி ஒரு டயலாக் கொடுப்பாரு, நம்ம அதை பற்றியே பேசுவோம். எனவே இப்படியான பேச்சு தான் இருக்கிறதே தவிர வாய் கிழிய ஊழலுக்கு எதிரானவர்கள்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி எதிரானவர்களாக இருந்தால் நிச்சயமாக இப்போது நாம் பட்டியலிட்ட அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்லுங்க.
அதே சமயம் வருகிற பட்ஜெட் தாக்கல்ல வந்து முதலமைச்சர் ஏதாவது ஆக்ஷன் பண்ணிக்கிட்டா நீங்க அனுமதி கொடுப்பீங்களான்னு சபாநாயகர்கிட்ட கேட்டப்போ கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சிகளும் அந்த மாதிரி அலோவ் பண்றதுக்கு கேட்டா அனுமதி கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு அதை நான் பரிசீலனை பண்ணிட்டு நான் அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சபாநாயகர் ஒருதலைபட்சமா செயல்படுறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? சபாநாயகர் ஒருதலைபட்சமா செயல்படுறாருங்கிறத விட அவர் விஜய் ரசிகராகவே செயல்படுகிறார், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்த பின்பு கூட ஒரு விஜய் ரசிகர் திரைப்படத்துக்கு போனா எப்படி விசில் அடிச்சு கொண்டாடி சீட்ல சபாநாயகர் இருக்கை மேல ஏறி நின்று டான்ஸ் ஆடல மாண்புமிகு மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள். அவ்வளவுதான் பண்ணலையே தவிர, அல்லது அவர் பார்க்கின்ற அந்த கண்ணிலே தெரியுது அவர் விஜயை ஒரு நடிகராகவே அங்க பார்த்து ஆராதிக்கிறார் அப்படின்னு. அந்த பாடி லாங்குவேஜ்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆக்ஷன் பண்ணணும் போல இருக்கு, பண்ணவா அப்படின்னா இவர் முன்கூட்டியே யோசிச்சுட்டாராம் அவர் என்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாரு அப்படிங்கிறத. சபாநாயகர் யோசிச்சுட்டதுனால நான் அனுமதி கொடுத்தேன் அப்படிங்கிற. இவர் என்னப்பா ஞான திருஷ்டி இருக்கா இவருக்கு? இவர் தான் கடவுளா? விஜய் ஆட்டி படைக்கின்ற கடவுளா? அல்லது ஏற்கனவே ரிஹர்சல் பண்ணிட்டு தான் நீங்க வந்தீங்களா? விஜய் நான் இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ண போறேன், நீங்க அதுக்கு அனுமதி கொடுப்பணுங்கிறத ஏற்கனவே பேசி வச்சுட்டு தான் வந்தீங்களா? இப்படியான பல கேள்விகள் இருக்கு. சட்டமன்றம்ங்கிறது ஒரு நாகரீகமான இடம், கொள்கைகளால் கருத்துகளால் விவாதங்களால் வழிநடத்தக்கூடிய இடத்துல ஒரு நடிகராகவே இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர் விஜய் ஒரு ஆக்ஷன் செய்கிறார், ஒரு செய்கை செய்கிறார் அப்படின்னா அந்த உரிமை எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இவருக்கானது மட்டுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு மட்டும் பரிசீலனை செய்வோம் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக அடிமை பத்திரத்தில் வாழ்கிறீர்கள்ங்கிறது தான் உண்மை. அதே சமயம் இப்போ சிவகாசியில வந்து 5 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்காங்க பட்டாசு தொழிற்சாலையில வேலை செஞ்சு. இதுக்கு தாவேகா தரப்புல இருந்து பெரிய ஆதரவோ அல்லது அவங்களுக்கு இழப்பீடு தெரிவிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே வரல. ஸோ இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகள்ல தாவேகா அரசு எப்படி செயல்படுறாங்க, அல்லது இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஆக்ஷன் பண்றது அல்லது ரீல்ஸ் போடுறது இதுல மட்டும் உங்களோட கவனம் இது இருக்கா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? அந்த உயிரிழந்த அந்த தொழிலாளர்கள் எளியவர்கள், நிஜமாவே பாவம்பா. அந்த மாதிரியான கூலிக்கு வேலை செய்கின்ற அந்த தொழிலாளர்களுக்கு நம்முடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். இதிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று, அந்த விருதுநகர்லேருந்து விருதை மகள் அப்படின்ட்டு ஒரு அமைச்சர் வந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டு நாங்கள் தான் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்தவர்கள், இங்கே இருக்கின்ற சிவகாசியில் இருக்கின்ற பட்டாசு தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற அத்தனை தொழிலாளர்களுக்கும் நான் தான் காவல் தெய்வம் என்பதாகவெல்லாம் வாய்க்கிழியே பேசினார். இப்போ அந்த அம்மா என்ன பேசினாங்க இந்த 5 பேர் மரணத்துக்காக? எதுவுமே தெரியல. அப்போ இவர்களுடைய தலைவர் முதல்வரும் வாய்மூடி மௌனியாகத்தான் இருக்கிறார். பிரச்சனைன்னு வரும்போது அமைச்சரும் மௌனியாகத்தான் இருக்கு. இதைத்தான் நாங்க சொல்றோம், விஜய் பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது. இதுதான் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது முதல்வர் ஏதாவது கருத்து சொல்ல வேண்டும், அதன் மூலமாக ஒரு தகவல் பாஸ் ஆகணும். கருத்து சொல்லிட்டா இது போதும்னு இல்லை, அதன் மூலமாக ஒரு தகவல் சொல்லப்பட வேண்டும் சமூகத்துக்கு. அதை செய்யலைங்கிறது தான் நாங்க சொல்றோம். இப்போ இந்த அமைச்சர் ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்கல்ல, அவங்க எங்கேயோ போயிட்டு வந்தாங்க, எடுத்த உடனே கொரியான்னு நினைக்கிறேன். அது கூட அவங்க போனாங்கங்கிறது அங்கே போய் போட்ட ஒரு புகைப்படத்தால் ஒரு ட்வீட்டால் தான் மக்களுக்கு தெரிய வந்தது. அப்போவே பொதுமக்கள் பல கேள்விகளை எழுப்பினாங்க. இவங்க அரசு முறை பயணமாக போனாங்களா, யார்கிட்ட சொன்னாங்க, பத்திரிகைக்கெல்லாம் தகவலே சொல்லலையே, அதிகாரிகள்லாம் கூட போனாங்களா அப்படின்னு எல்லாம் பார்த்தா இது தனிப்பட்ட அவர்களுடைய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி அவங்க போயிருக்காங்க. இதுவுமே முறையற்றது அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலேருந்து வந்துடுச்சா இல்லையா கேள்வி. அப்போ இவங்க இஷ்டத்துக்கு எதை வேணா பண்ணுவாங்க. இப்போ செய்ய வேண்டியது இதுதானே, அந்த தொழிலாளர்களுக்கு இழப்பீடு அதை ஒன்றுமே சொல்லலை. அல்லது இழப்பீடை தாண்டி இப்படியான மரணங்கள் நிகழாத அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை இவர் கண்காணிக்க வேண்டுமா இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்கிறதா இல்லையாங்கிற அந்த கண்காணிப்பை அதிகப்படுத்தணுமா இல்லையா? அங்கே உள்ள அந்த விருதை மகள் அதை செய்தாங்களானா கேள்விதான். எனவே இப்படியாக கூலிக்காக வேலை செய்கின்ற அந்த ஏழை தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய உயிருக்கு என்னதான் உத்தரவாதம்? திரும்ப திரும்ப அங்கே போகிறாங்க, வர்றாங்க, மேடை ஏறுறாங்க, பேசுகிறாங்க. சமீபத்தில் சிவகாசியில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் மேலே அவர்களோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடத்தியிருக்காங்க, ஆலோசனை கூட்டம். இதுல எல்லாம் என்னத்தை பேசுகிறாங்க? ஆலோசனை கூட்டம் என்பது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீடுகளை ஈர்ப்பதாக மட்டுமே இருக்கக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான நலனை எப்படி நான் மேம்படுத்த போகிறேன்னு அதை பார்க்குறதாவும் இருக்கணும்ல. பட் அதுக்கு எந்த நடவடிக்கையும் இந்த பெண்மணி, இந்த அமைச்சர் எடுக்கவே இல்லை. இதுவும் அவர்களுடைய தோல்வியில் மிக முக்கியமான தோல்வி. ஏன்னா இவங்க தான் எப்போ பார் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க.
தான் தாவேக அரசில் மிக முக்கியமான அமைச்சர் என்பதாக. எனவே கீர்த்தனா அவர்களுக்கு நம்முடைய வன்மையான கண்டனங்களை நான் தெரிவிக்கின்றேன். தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய விசிக, சிபிஐஎம் உட்பட இப்போ பயங்கரமான வலுவான கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாஜக மாதிரி அந்த தாவேக அரசு செயல்படுது அப்படின்னு ஆளூர் சானவர் சொல்லியிருக்காரு. பி சண்முகமும் மாணவர்கள் போராடக்கூடிய மாணவர்கள் மேல காவல்துறை பயங்கரமா தாக்குறாங்க, ஸோ ஆதரவு தெரிவிச்சதை மறுபரிசீலனை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிச்ச கட்சிகள் மறுபடியும் திமுக வரப்பாக்கு வாய்ப்பு இருக்கா? இதுல மிக முக்கியமா நம்ம வருத்தத்தோட பதிவு செய்ய வேண்டியது விசிக பத்தி தான். ஏன்னா அன்பான அண்ணன் சகோதரர் திருமா அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற அந்த விசிக யோசிச்சு தான் அந்த நீட் தேர்வு, அதனுடைய போராட்டம், மாணவர்களுடைய போராட்டம் பற்றி கருத்து பதிவு செய்தார். ஆனால் கம்யூனிஸ்ட் தோழர்கள் உடனடியாக எங்களுடைய பாலர் இல்லத்தை நாங்கள் திறந்து விடுகிறோம்னு திறந்து விட்டாங்கல்ல. அதை தவிர யாரோ தூண்டி விட்டு தான் இந்த போராட்டம் நடக்கிறதுன்னு ராஜ்மோகன் சொன்னப்போ, ஆமாம் தூண்டி விடுறது தான் எங்களோட வேலை அப்படின்னும் பதிவு செய்தார். அந்த 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 திறமைக்கு, அந்த வல்லமைக்கு சல்யூட். நிஜமாவே சொல்கிறேன், அற்புதம். அவர்கள் இன்னமும் விலை போகவில்லை என்பதை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. ஆனால் எத்தனை சீட்டர் சோஃபாங்கிறத அந்த தயக்கத்திலேயே அண்ணன் திருமா அவர்கள் தயங்கி தயங்கி பேசுகிறார். மக்கள் மத்தியில் அவர் மீது ஒரு அவநம்பிக்கை வந்துவிட்டது. முன்பிருந்த போராட்டத்தின் அடையாளமாக இருந்த, சிறுத்தையின் அடையாளமாக இருந்த திருமா இப்போது இல்லை என்பதை எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர் தன்னை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இப்போது இருக்கிறாருங்கிறது தான் உண்மை. திரும்பவும் இவர்கள் திமுக பக்கம் வருவார்களா என்றால் திமுக தொண்டர்கள் அதை ஏற்க மாட்டார்கள்ங்கிறது தான் இங்கே உள்ள திமுக தொண்டர்களின் மனநிலை. ஏன்னா எல்லாரும் கை கழுவிட்டு போனாங்கல்ல. ஆனால் விசிகாவையும் கம்யூனிஸ்ட் தோழர்களையும் அனுப்பி வைத்தது எங்களுடைய தலைவருங்கிறது ஒரு சிந்தனை அதுவும் இருக்குது. இருந்தாலும் அங்கே சென்ற பின்பு, ஒரு அமைச்சர் பொறுப்பை பெற்ற பின்பு விசிகாவில் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள், அண்ணன் வன்னியரசு எப்படி பேசுகிறார் மடைமாற்றம் செய்து, அப்படிங்கிறதையும் எங்களுடைய தொண்டர்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் இங்கே வருவார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. வந்தால் எங்களுடைய தலைவர் ஏற்றுக்கொள்வாராங்கிறது அதை விட பெரிய கேள்வி. அதே சமயம் தாவேக அரசுல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தொடர்ச்சியா சர்ச்சையில மாற்றதை பார்க்க முடிஞ்சு. இப்ப சமீபமா கூட பர்வேஸோட தம்பி அரசு அதிகாரிகளோட சேர்ந்து ஒரு மருத்துவமனைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் இப்போ சர்ச்சையா இருக்கு. இப்படி தொடர்ச்சியா சர்ச்சையில மாற்றாங்களே அமைச்சர்கள், இதுக்கு விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிக்க மாட்டாரா, அல்லது எந்த போக்குல இவங்க போறாங்க? இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், விஜய் பேசணும்னு. விஜய் பேசணும்னா ஐயோ அவரோட குரல் அவ்வளோ அழகாக இருக்கும்பா, அவர் பேசினா கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரிக்காக நாங்கள் சொல்லலை. ஒரு முதல்வராக இருப்பவர் பொறுப்பேற்று பல விஷயங்களை சொல்ல வேண்டும். யாருக்கு சொல்லணும்னா மக்களுக்கு சொல்லணுங்கிறத தாண்டி அவருடைய தொண்டர்களுக்கு சொல்லணும், அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு வழிநடத்தலாக சொல்லணும். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு என்ன, நாங்கள் தவம் பண்ணிட்டு இருக்கோமா விஜயோட குரலை கேட்கணும் எங்களுக்கு தினமும்? அதுதான் அசரீரி, கடவுளோட அசரீரின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோமா? இல்லை. விஜய் குரல் கொடுக்க வேண்டும் என்றால் பொறுப்பை சொல்லுங்கள். ஆனால் அவர் சொன்னதே இல்லையே. பரப்புரை அப்போவும் இங்கே அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் நடந்த அந்த பரப்புரை கூட்டங்களில் கூட தன்னுடைய தொண்டர்களுக்கு அப்படி வழிமுறைகள் ஏதாவது சொன்னாரா? பைக்கில் வீலிங் பண்ணாதீங்க, என் வண்டியை பின்தொடர்ந்து வந்து என் வண்டியிலே விழுந்து உயிரிழக்காதீங்க, சாலையில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறாதீங்க, அதன் மூலமாக சாகாதீங்க, வெயிலில் இப்படி நிற்காதீங்க, அப்படியெல்லாம் ஏதாவது சொன்னாரா? சொன்னதே இல்லையே. அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பரவச நிலையில் அல்லது ஒரு ஈர்ப்பு நிலையில் அவர்கள் இருந்தால்தான் இவரால் ஜெயிக்க முடியும் என்பதனால் அப்படி வைத்திருந்தார். இப்போவும் அதே மாதிரி வச்சிருக்கார். மக்கள் எந்த தவறு வேணாலும் செய்யட்டும், எதை பற்றியும் நான் கவலையே பட போகிறதில்ல, நான் என்னோட 10வது மாடியில் போய் உட்கார போகிறேன் நிம்மதியாக என்பதுதான் அவர் செய்கின்ற ஒரே செய்கை. அதை தவிர இன்னொன்று மக்கள் பேசுகிறாங்க என்னென்னா, தமிழ்நாட்டில் இப்போது பிளாஸ்டர் வியாபாரம் மிக அதிகமாகிடுச்சான். பிளாஸ்டர் எதுக்கு, கையில் காயம் வந்தால் ஒட்டுவோம்ல, அது மாதிரி நம்முடைய முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் மிக அதிகமாக வாயில் போட்டு ஒட்டி கொள்கிறார் பிளாஸ்டரை. அதனால் பிளாஸ்டர் வியாபாரம் அதிகமாகிடுச்சுன்னு மக்கள் பேசுகிறாங்க. இங்க தமிழகத்துல 717 முறைகேடா செயல்படக்கூடிய அல்லது மருத்துவமனை, கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய மதுபான கடைகளை மூடுறதுக்கு தாவேக அரசு உத்தரவு பிறப்பிச்சாங்க. இப்போ சமீபமா பார்த்தா மதுபான கடைகளுக்கு பக்கத்துல பார்களை திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறத கூட பார்க்க முடியுது. இது பொதுமக்களை போய் சென்றடைஞ்சிருக்கா, இல்ல எந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம்? அதை தவிர இன்னொன்று சொன்னார் சமீபத்தில் அவர்களுடைய அமைச்சர். அமைச்சர் பேரெல்லாம் டக்குன்னு நினைவுக்கு வர மாட்டேங்குது, ஏன்னா யாரையுமே நமக்கு தெரியலை.
அவங்களும் இதற்கு முன்பு சமூகத்தில் பிரபலமானவர்களாகவோ புகழ் வாய்ந்தவர்களாகவோ அல்லது சமூகத்தில் மக்களோடு இணைந்திருந்தவர்களாகவோ தெரியல. அதனால அமைச்சர் பேரை தெரியலைங்கிறது உடனே அவங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, பாருங்க பிரபலம் இல்லாதவர்கள் புகழ் இல்லாதவர்களுக்கு நாங்கள் அமைச்சர் பொறுப்பை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு அங்கே உள்ளவங்கெல்லாம் கதை பேசுவாங்க. எங்களுக்கு அதை பற்றி வருத்தம் இல்லை எதுவும். ஒரு அமைச்சர் சொன்னார் என்னன்னா, நாங்கள் இந்த மது வியாபாரத்தை தனியார் மயக்கமாக்க போகிறோம், அதை பற்றிய ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு. அதனுடைய முன்னோடி திட்டம் தான் இந்த தனியார் பார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 717 717 அந்த நம்பரையே சொல்லிட்டு இருக்கோம் நம்ம முதல்வர் அறிவிச்சதுலேருந்து. எங்கேயாவது யாராவது போய் அதற்கான ஆய்வு நடத்தி 717 டாஸ்மாக் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன, டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கின்றனன்னு ஏதாவது டேட்டா இருக்கா? இல்லை. அதனால் இவர் சொன்னது ஒரு சினிமா டயலாக் மாதிரி 717ன்னு சொல்லியாச்சு ஒரு நிலையில். அதையே நம்ம நம்பிட்டு இருக்கோம். அப்படியாக மூடப்படவில்லை அப்படிங்கிறதான் உண்மை. சரி, அப்படியே ஏதாவது ஒரு மூளை சந்தில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் மூடப்பட்டிருந்தா அதையும் பக்கத்தில் தனியார் பாராக தன்னுடைய நண்பர்களுக்கு கைமாற்றி கொடுத்திருக்கிறார் முதல் போட்ட முதல்வர் என்பதையும் மக்கள் பேசுகிறார். சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைச்சிருக்காரு, இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு தாவேக்கா அரசு எடுப்பாங்க, அல்லது எதுதான் தீர்வா இருக்கும்? சிங்கப்பெண்லாம் இப்போதான் குட்டியாக இருக்குமா, சிங்க குட்டியாக இருக்குது. அது கொஞ்சம் பால் ஊட்டி தேன் ஊற்றி சோறு போட்டு வளர்த்து கொஞ்சம் வளர்ந்து ஆளானதுக்கப்புறம் அவங்க சிங்கப்பெண்ணாக மாறி நிற்பாங்களே. இப்போ சிங்க குழந்தையாக இருக்குது. அதனால் அது வரைக்கும் குற்றங்கள் நடக்கட்டும். நடந்தால் நமக்கு இப்படி பேச போகிறோம், இல்லைன்னா முதல்வர் வாய் மூடி மௌனியாக இருக்க போகிறார். அதுக்கப்புறம் அவங்க சிங்கப்பெண்ணாக வளர்ந்ததுக்கப்புறம் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா எல்லாவற்றுக்கும் நாம் பொறுப்பெடுத்து இதை பண்ணணும், இதை பண்ண தவறிட்டாங்க அப்படியெல்லாம் பேசுகிறோம்ல, விளக்கம் சொல்கிறோம்ல, விவேகமாக பேசுகிறோம்ல, இதை பண்ணலை தாவேக்கா அரசு இதை செய்யணும் அப்படின்னு பொதுமக்கள் சார்பில் அவர்களுடைய நன்மைக்காக நம்ம பேசுகிறோம். ஆனால் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களாகவே இருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் பார்த்துப்போம், ஆனால் எங்களுக்கு விஜய் முதல்வராக இருக்கணும், அது மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க. அதனால் இதற்கு பொறுப்பெடுத்து நாம் ஒரு அக்கறையாக பெண்கள் மீது அவர்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த வன்கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை சொன்னோம்னா இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு மனோபாவத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். மிக சமீபத்தில் அந்த மாணவர் போராட்டம் அன்னைக்கு தானே ஜனநாயகனும் வெளியாச்சு. ஒரு பெண்மணி அவங்க கண்ணீர் விட்டு கதறாங்க காணொளியில். என்னன்னா, இதுக்கு யூஏ கொடுத்துருக்கு, அதனால் என்னோட குழந்தைகளை நான் கூட்டிகிட்டு போக முடியல, 17 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளை கூட்டிகிட்டு போக முடியல, 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளை கூட்டிகிட்டு போக முடியல. நாங்கள் எவ்வளவோ திட்டமிட்டு வச்சுருந்தோம், குடும்பமாக போய் பார்க்கணும், குடும்பமாக போய் வைப் பண்ணணும், குடும்பமாக போய் ஜாலியாக இருக்கணும், முதல்வர் முகத்தை அங்கே பார்க்கணும் பெரிய திரையில் அப்படின்னு நாங்கள் திட்டமிட்டு வச்சுருந்தோம். அதை கெடுத்துடுச்சு திமுக, நினச்ச மாதிரியே கெடுத்துடுச்சுன்னு. இவ்வளோ முட்டாள்களாவா இருப்பாங்க? திமுக என்ன பண்ணுச்சு ஜனநாயகன் படத்தில்? இப்படி குற்றம் சொல்வதையே வேலையாக வைத்து கொண்டிருக்கின்ற தாவேக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன தீர்வு சொல்ல போறீங்க? அவங்க கேட்டால் சொல்லுவாங்க, பெண்களுக்கு தானே நடக்கட்டும், அங்கே நடக்கலையா, இங்கே நடக்கலையா, பக்கத்து வீட்டில் நடக்கலையா, இங்கே நடக்கலையா, எங்களுக்கு முதல்வர் விஜயா இருக்கார்ல அது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்மணிக்கு சொல்லுங்க, 17 வயசு 18 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் ஜந்தர் மந்தரில் அடி வாங்கினாங்க, உத வாங்கினாங்க, கண்ணீர் புகையில் கஷ்டப்பட்டாங்க. யாருக்காகனா இவங்க வீட்டு குழந்தை கூட நாளைக்கு மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதற்கு ஒரு தீர்வு வேண்டும்ங்கிறதுக்காக தான் அந்த குழந்தைகள் அங்கே போராடினார்கள். இந்த அம்மா இங்கே என்னோட குழந்தைய ஜனநாயகனுக்கு கூட்டிகிட்டு போக முடியல அப்படின்னு கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சிறையில் இருக்காரு. அவர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. திமுகவை அடக்கி ஆள தாவேக்கா அரசு ஆரம்பிச்சிட்டாங்களா? இதற்குத்தான் நான் அந்த அமைச்சர் ரமேஷ் விஷயத்தில் ஒரு நீதிமன்ற தீர்ப்பை சொன்னேன் தெரியுமா? அமைச்சரையோ அமைச்சரவையோ விமர்சனம் செய்வது என்பது குற்றமாகாது அப்படிங்கிறத நம்ம உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. அன்பான சகோதரர் மார்க்கண்டேயன் எம்எல்ஏ அவர்கள் மிகச்சிறந்த இலக்கிய உணர்வாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், அங்கே உள்ள மக்கள் மத்தியில் அவ்வளவு பிரபலமானவர். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடியவர். அவ்வளவு தூரம் மக்களோடு நெருங்கி பரிச்சயம் கொண்டவர் அவர். மக்களுக்கான சேவைகள் பலவும் செய்திருக்கிறார். அவர் பேசுறத நீங்க தப்புன்னு சொல்றீங்கல்ல,
அவர் பேசினது ஒரு ரியாக்ஷன் தானே. ஆக்ஷன் எங்கேருந்து வந்தது? முதல்வர் பேசியது தான் ஆக்ஷன், இவர் சொன்னது ரியாக்ஷன். அப்போ ஆக்ஷனை செய்தவரை தானே நீங்கள் தூண்டி விடுறாருன்னு முதல்ல குற்றம் சொல்லணும். இல்லை, தற்கொலை தவறு, தற்கொலைக்கு தூண்டி விடுவதும் தவறு. அப்போ இவர் தப்பாக பேசியிருக்கார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இவர் தன்னிச்சையாக பேசலை. முதல்வர் கடந்த முறை கூட்டத்தில் சட்டமன்றத்தை பூட்டி வச்சுட்டு தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, சட்டமன்றத்தை பூட்டி வைப்பதற்கு முதல்வருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அது தமிழ்நாட்டு மக்களின் இடம் இல்லையா? இவர் யாரு? இப்போ வந்திருக்கார் முதல்வரா. நாளையே மக்கள் புரட்சி நடந்தால் உங்களுடைய அதிகாரம் பறிக்கப்படலாம். அப்போ அது நீங்கள் வைத்தது தான் சட்டம்னு சொல்வதற்கு இந்த ஜனநாயகத்தில் யாருக்குமே உரிமை கிடையாது. இல்லை, அப்போ பேசிய முதல்வருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? அவர் பேசியதை நீங்கள் முதல்வரின் பேச்சுங்கிற பட்டியலில் சேர்க்க முடியுமா? பேரறிஞர் அண்ணா பேசிய பேச்சு, முத்தமிழறிஞர் கலைஞர் பேசிய பேச்செல்லாம் கேட்டு வளர்ந்தவர்கள் தமிழர்கள். இப்போ இவர் பேசுகிற இந்த உடைந்த மொழி, மிக மிக கொச்சையான சாக்கடைத்தனமான ஒரு தமிழ் பேசுகிறார் நம்முடைய முதல்வர். அவர் பேசியதுதான் ஆக்ஷன், அதுதான் முதல் காரணி. அதற்கான எதிர்வினையை மார்க்கண்டேயன் சகோதரர் செய்தார். இவரை நீங்கள் சிறையில் அடைக்கலாம் என்றால் அவரை என்ன பண்ணணும்? சட்டம் எல்லாருக்கும் பொது தானே. அப்போ ஏன் அதை பண்ணலை? அதைத்தானே நாங்கள் கேட்குறோம். அதனால் அடக்கி ஆள்வது என்பது தாவேக்கா அடக்கி ஆள்கிறதான்னு கேட்குறீங்க. தாவேக்காவையும் தமிழ்நாட்டு மக்கள் அடக்கி ஆழ்வார்கள், அதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி. நாங்கள் கேட்ட கருத்துக்களுக்காக பொறுமையாக பதில் சொன்னீங்க. நன்றிப்பா.